ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி அன்னை சத்யாநகர், பழனியப்பா நகர், விஜிபி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வர்ஷினி. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் இளங்கோவன் கடந்த டிசம்பர் 14 மறைந்ததை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 5 இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 17 முடிவடைந்திருக்கின்ற நிலையில் 55 வேட்பாளர்கள் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார். தேர்தல் பிரச்சாரம் துவங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் திமுக சார்பில் அக்கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சந்திரகுமார் போட்டியிட இருக்கிறார். அவரை ஆதரித்து தமிழகத்துடைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட 33 வார்டுகளுக்கும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இன்று ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட அன்னை சத்யா நகர் பகுதி, பழனியப்பா நகர், விஜிபி நகர் போன்ற பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சந்தித்து உதய சூரியன் தினத்தில் வாக்களிக்க கோரியும், அதேபோன்று நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திமுக அரசினுடைய திட்டங்களை வலியுறுத்தியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அவருடன் அக்கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அவருக்கு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.